பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரப்பிடம் ஸ்ரீ சந்திரசேகரவரும் பிரமாமதானம் கலிகதேவம் காஞ்சிபுரம் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நம்ம மகாபெரியவோட பக்தர்களுக்கு ஏற்பட்ட கொடுக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் இருக்கும். ஒரு தலைப்பு நீங்கள் அடுத்த ஒரு தலைப்பு ரவி பாகவதற்கு ஒரு தரிசனம் 8 மிரக்கிள்ஸ். ரவி பாகவதற்கு ஒரு தரிசனம் 8 மிரக்கிள்ஸ். இதை வந்து சேனலில் பாருங்கள். பார்த்த பிறகு தான் இந்த அனுபவத்தை கேட்டால் தான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். நான் சொல்ல வேண்டாம், பாருங்கள். இதில் ஒரு தரிசனத்தில் ஒரு 8 மிரக்கிள்ஸ் ஒருத்தருக்கு நடக்குமானா பிரிவாக எவ்வளோ ஒன்றா பண்ணுவார். விழுப்புரம் சேர்ந்த ரவி பாகவதர் அப்படின்னு கூப்பிடுவா. அவருடைய ஆக்சுவல் பேர் வந்து வி சூரியநாராயணன். இவரோட தாத்தா வந்து சிதம்பரம் ஐயர் வந்து மகாபெரியோடைய அத்தியந்த பக்தர். அவருக்கு அந்த சம்பவத்தும் போது 92 வயசாகிருக்கு. அவர் வந்து வீட்டில் இருக்கார். அவருக்கு ரொம்ப உடம்பு முடியல. எப்போ உயிர் பிரியும் என்னன்னு தெரியல. ஆனால் டாக்டர்கள் வந்து கொஞ்சம் ஹோப் கொடுத்ததுனால இவர் என்ன பண்ணார், சபரிமலைக்கு போகணும்னு இவருக்கு ஆசை. கிளம்பினார் அந்த இவர் ரவி பாகவதர். அவருடைய அக்கா ஆத்துக்காரர் வந்து அவரே வந்து இவருக்கு குருசாமி. அதனால் இவர் வந்து அவர் கூட சேர்ந்து அங்கே போகலான்ட்டு தார்வார் அப்படிங்கிற இடத்துக்கு அந்த வந்தார். கர்நாடகாவில் எங்கேயோ இருக்குன்னு நினைக்கிறேன். தார்வார் அங்கே வந்திருக்கார். ராத்திரி இவர் அவர் கூட சேர்ந்துட்டு இவர் தூங்கின்னு இருக்கும்போது அவர் வீட்டில் திடீர்னு இவருக்கு ஒரு கணா. அந்த கணாவில் இதுதான் முதல் இவருக்கு மிரக்கிள் பார்க்கணும். கணாவில் வந்து இவருடைய தாத்தா உயிர் போயிட்டா மாதிரி கணா வருது. அதோடு அந்த கணா போயிடுது. கார்த்தால் எழுந்த உடனே அத்திம்பேர்கிட்ட அந்த விஷயத்த சொல்கிறார். சரி, நம்ம எதுக்கும் வந்து மகாபெரிவாளை வந்து தரிசனம் பண்ணுவோம். அவர்கிட்ட ஒரு அனுகிரகம் வாங்கிட்டால் எதுவும் நடக்காது, நம்ம அதை பற்றி கவலைப்பட வேணாம். அப்படி தான், இல்லைன்னா வேண்டான்னு அவர் சைஸ் பண்ணாராம். சரின்னு போனால் கோகாக் அப்படிங்கிற இடத்துல முதல்ல போயிருக்கா. அங்கே தான் இருக்கான்ட்டு. ஆனால் பெரியவா எங்கே இருக்கான்னு தெரியல. முதல்ல புது பெரியவாளை போகும்போது முதல்ல அவர் இருந்ததுனால அந்த இடத்துக்கு அது ஒரு கேம்ப், அங்கே போயிட்டானாம். அப்போ வந்து ரெண்டாவது என்ன மிரக்கல் அப்படின்னா, புது பெரியவாளோட பார்த்த உடனே புது பெரியவா சொன்ன வார்த்தை, நீ ஏன் இங்கே வந்த, மகாபெரிவா உனக்காக காத்துன்னு இருக்கா, அவளை போய் பாரு அப்படின்னா. இது ரெண்டாவது மிரக்கல். இது எப்படி தெரியும், எங்கேருந்தோ எங்கேயோ கிளம்பி வரான்னு. அவர் வந்து உடனே கிளம்பி கோகாக் ஃபால்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் மகாபெரிவா கேம்ப், கோகாக் மில்ஸ் ஓனர். அந்த ஓனர் வந்து இவாளை வந்து அது மேலே ஏறி போகணும் போல இருக்க, மலை மாதிரி. அது மேலே ஏறி போனால் மேலே எங்கள் கேம்ப். அந்த இடத்துல அந்த ஓனர் வந்து கோகாக் பட்டேல் வோல்காட் கம்பெனி அப்படிங்கிறதோட அந்த ஓனர் வந்து இருக்காராங்க. அவர் வந்து அவர் வேலை பார்த்துட்டா எப்படி பார்த்தார், அந்த டைம் எப்படி மேட்ச் ஆச்சுன்னா, இது ஒரு மிரக்கல், மூணாவது மிரக்கல். வேலை பார்த்துட்டு சொன்னாராம், மகாபெரிவா நீங்கள் வருவேன்னு சொன்னால், அவர் எங்கே புது பெரியவா போனால் நீ எங்கே வந்தன்றாரு, எப்படி வந்தன்றாரு. இங்கே போனால் பெரியவா சொல்லியிருக்கா, மகாபெரிவா இந்த மாதிரி நீங்கள் வந்தால் உங்களெல்லாம் ஆகாரம் பண்ணிவிட்டு வந்து பார்க்க சொன்னார் அப்படின்னா, அவர் ஆகாரத்துக்கு ஏற்பாடு பண்ணாராம். பண்ணிட்டு அது முடிச்சது. இப்போ வந்து மூணாவது மிரக்கல் ஆயிடுச்சு. கிளம்பி நேர அங்கே வந்தார். வந்து பெரியவாளை பார்த்து வந்தோடனே பெரியவா கேட்குறானா, உங்கள் தாத்தா உயிரோட போராடின்னு இருக்கச்சே நீ எங்கே இங்கே வந்த அப்படின்னு கேட்டாராம் பெரியவா. இது நாலாவது. இவருக்கு எப்படி தெரியும், இது நாலாவது மிரக்கல். பெரியவா சொல்கிறான், டாக்டர்கள்லாம் மருந்து தான் தருவா, ஒன்றா இன்ஜெக்ஷன் ஒன்றா போடுவா, ஆனால் உயிர் போகிறத யாரால் தடுக்க முடியும், கிளம்பு அப்படின்னு கோபமாக கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பேசினாராம். சரி, அவர் வந்து கிளம்பிட்டு புது பெரியவா கிட்ட வந்தார். போகிற வழியில் பேசிகிட்டே போனாராம். ஒரு வேளை நம்ம வந்து அப்படியே நைஸாக போயிடலாமே சபரிமலைக்குன்னு வாழ்க்குள்ளே அவருக்கு தான் சபலம். புது பெரியவா கிட்ட போய் திரும்பி போய் பார்த்த உடனே புது பெரியவா கிட்டே எதுவும் சொல்லலை. புது பெரியவாளே சொல்கிறாலாம், புது பெரியவா வந்து மகாபெரிவா கிட்ட சொன்னது புது பெரியவாளுக்கு எப்படி தெரியும். அவர் சொன்னாராம், மகாபெரிவா சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுருத்தா, அவர் சொன்னபடி செய்யுங்கோ
அப்படின்னு இவர் சொன்னாராம். அது எப்படி தெரியும்? அது 5வது மிரக்கலை எடுத்து பெரியவா புது பெரியவா வந்து விபூதி மட்டும் கையில் கொடுத்தாராம். இந்த விபூதி எடுத்துன்னு போய் உங்கள் தாத்தா வந்து உயிர் பிரியறதுக்கு முன்னாடி சிதம்பரையர் அவர் வாயில் போடுங்க இதை, அவரை இது பண்ணிவிட்டு கஷ்டப்படாமல் அவர் போகட்டும், கிளம்பு அப்படின்னாராம். அடுத்த மிரக்கல் என்னென்னா, இவர் சொன்னாராம் கடைசி பஸ் போயிருக்குமே அப்படின்னு இவர் சூரியநாராயணன் சொன்னாராம் புது பெரியவா கிட்ட. அதுக்கு புது பெரியவா சொல்கிறாலாம், பஸ்ஸெல்லாம் ஒன்றும் கிளம்பலை, அங்கே தான் இருக்குது, போ அப்படியே பிடிச்சிக்கோ அப்படின்னா. 7 மணி பஸ்ஸு இப்போ போல இருக்குது. இப்போ போனதே வந்து லேட்டாக தான் போயிருக்கா. பார்த்தா இது வந்து 6வது மிரக்கல். அங்கே போனோன்னா பஸ் அங்கே இருந்துருக்கு. அங்கே வந்து 6th மிரக்கல் ஆகிடுது. பஸ்ஸில் ஏறினார், தார்வார் போனால், தார்வார்லேருந்து கிளம்பி பெங்களூர் போய், பெங்களூர்லேருந்து விழுப்புரம் போய் சூரியநாராயணன் வந்து அவர் வீட்டுக்குள்ளே நுழையிறச்ச தாத்தா உயிர் இருந்திருக்கு. இது 7வது டைமிங் நம்ம பார்க்கணும். அதாவது 7வது மிரக்கல். சூரியநாராயணன் போகிற வரைக்கும் தாத்தா உயிர் வச்சுருக்காரு, பிடிச்சி வச்சுருக்காரு. யாரும் இருக்குமா அப்படின்னு பெரியவா தானே கேட்டா. நான் பிடிச்சி வச்சுருக்காரு. பெரியவா வந்து பரமேஸ்வரன், எல்லா இடத்துலையும் சஞ்சாரம் பண்ணுறவர். ஆனால் இவர் போனார், தாத்தாவை பார்த்தார், வந்து விபூதி இட்டுட்டு அவருக்கு அந்த புது பெரியவா கொடுத்த விபூதி எடுத்து அவர் வாயில் போட்டு ஜலத்தை விட்டார். அவர் உயிர் போயின்ட்டுருக்கு. உயிர் போயின்னு இருக்கும்போது பார்த்தா டக்குன்னு ஒரு மாமி அங்கேருந்து பெரியவான்னு கணத்தில் போட்டுட்டே அங்கே நிற்கிறானா. அப்புறம் அவள் சொல்கிறானா, நான் வந்து இப்போ தான் இங்கே வந்துட்டே இருந்தேன். நான் வந்துட்டே இருக்கும்போது அவள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் எங்கேயோ கொஞ்சம் தள்ளி இருக்குவா, 5-6 வீடு தள்ளி இருக்குவா. அவள் நடந்து வந்துட்டே இருக்கும்போது பார்த்தா அங்கே பெரியவா வந்து தண்டத்தை வச்சுன்னு போயிட்டே இருந்தானாம் தெருவில். சரி இப்படி போகிறாரே, நம்ம வந்து கூப்பிடக்கூடாது, பெரியவா இருக்கா, அதனால் நம்ம வந்து பின்னாடியே போய் பெரியவாள் அங்கே எங்கே போகிறாரோ போகட்டும், அங்கே போய் நம்ம தரிசனம் பண்ணிக்கலான்னு கூடவே வந்தேன். சரியாக உங்கள் ஆத்துக்குள்ளே நுழைஞ்சார். இப்போ நான் பார்த்துட்டே இருந்தேன், நீங்கள் வந்து ஏதோ ஜனம் அவருக்கு விட்டுட்டே இருக்கீங்க, வாயில் ஏதோ விபூதி போடுற எதோ பண்ணுறேன்னு தெரியுது. ஆனால் பெரியவா வந்து அங்கே வந்தவர் உங்களுக்கு பின்னாடி நின்றுட்டு தன்னோட தண்டத்தால் இப்படி ஏதோ பண்ணார் உங்கள் தாத்தாக்கு. அப்புறம் அந்த பக்கம் போனார், அப்படியே பளிச்சுன்னு காணாமல் போயிட்டார். இதை நான் பார்த்தேன்னாரு. அப்போ அது வந்து 8வது மிரக்கலாக இருக்குது. அப்போது ஒரு தரிசனத்தில் எவ்வளோ 8 மிரக்கல் பண்ணுறது அப்படின்னா, ரவிபாதவருக்கு ஒரு தரிசனம், ஆனால் 8 மிரக்கல்லாம் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனால் மட்டுமே தான் இதை பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஜெய் ஜெய்சங்கர் மகாபிரிய பாதமீச்சரம்.